ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பொரி உருண்டை ரெசிபி தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். 90s கிட்ஸோட மோஸ்ட் ஃபேவரட் ஸ்நாக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வெறும் சட்டியில் பொரியை நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன். நான் இன்னைக்கு 6 கப் அளவு பொரி வந்து எடுத்திருக்கிறேன். கடையிலேருந்து வாங்குற பொரியை அப்படி கூட டைரெக்டாக இந்த ரெசிபியில் சேர்த்துக்கலாம். இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வறுத்து எடுத்துக்கிட்டோன்னா இதோட ஷெல்ஃப் லைஃப் வந்து இன்னும் நல்லா அதிகமாக இருக்கும். கடாய நல்ல மிதமான சூட்ல வச்சுட்டு இப்படி ஒண்ணு போல வறுத்துக்கணும். இது 3ல இருந்து 5 நிமிஷத்துக்குள்ள வந்து ரெடி ஆகிடும். பொரிய ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. அது கலர் மாறுறதுக்கு முன்னாடியே நல்லா வறுபட்டு வந்துரும். நம்ம கையால எடுத்து பார்த்தாலே நமக்கு வந்து தெரியும். பொரி வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. பொரி ரெடி ஆனதும் நான் அத வந்து இன்னொரு பாத்திரத்துல மாத்தி எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கு அடுத்து நம்ம வந்து வெல்ல பாகு காய்ச்சிக்கணும். இதுக்கு நம்ம முதல்ல பொரி எந்த கப்ல அளந்தோமோ, அதே கப்புக்கு 2 கப் அளவு நான் இன்னைக்கு வெல்லம் எடுத்திருக்கிறேன். இது வந்து கொஞ்சம் ஸ்வீட் அதிகமா இருந்த மாதிரி தெரிஞ்சது. நான் பார்த்திருந்த ரெஃபரன்சஸ்ல எல்லாருமே 3க்கு 1 கப் அளவு வந்து போட்டிருந்தாங்க. அதாவது 3 கப் பொரினா 1 கப் அளவு வெல்லம் சேர்த்திருந்தாங்க. ஆனா எனக்கு இது வந்து ஸ்வீட் கொஞ்சம் அதிகமா இருந்த மாரி இருந்தது. உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட் கம்மியா தேவை, அதாவது கரெக்ட்டான ஸ்வீட் வந்து தேவை அப்படின்னா 4 கப் அளவு பொரிக்கு 1 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கிட்டா கரெக்ட்டா இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து 2 கப் அளவு வெல்லம் சேர்த்துட்டு, 1/2 கப் அளவு தண்ணி ஊத்தி இந்த மாதிரி பாகு வந்து காய்ச்சிட்டு இருக்கிறேன். இந்த பொரி பண்றதுல நமக்கு முக்கியமான ஸ்டெப்பே இந்த பாகு காய்ச்சறது தான். நல்ல கல் பாகுன்னு சொல்லுவாங்கல்ல, அது வர வரைக்கும் வந்து நம்ம இத நல்லா காய்ச்சிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் பொறுமையா தான் காய்ச்சணும். ஏன்னா அதிகமா வச்சு பண்ணாலும் கருகிரும். ஸோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொறுமையா இந்த பாக காய்ச்சிட்டே இருங்க. இந்த பதம் வந்துருச்சான்னு நம்ம செக் பண்றதுக்காக இந்த மாரி ஒரு பிளேட்லயோ, கிண்ணத்துலயோ தண்ணி எடுத்துட்டு, நம்ம காய்ச்சிருக்கிற பாக இதுல வந்து ஊத்தி பாருங்க. எடுக்கும்போது இது வந்து நல்லா உருண்டுட்டு வரணும். நல்லா கல்லு மாரி இருக்கணும். அத வந்து தனியா ஒரு பிளேட்ல நீங்க போட்டீங்க அப்படின்னா, அது நல்ல ஒரு சவுண்ட் கேட்கும் டங்குன்னு. அந்த சவுண்ட் கேட்டா தான் பாகு வந்து ரெடி ஆயிருக்குன்னு அர்த்தம். நான் பார்க்குற இந்த பாகு வந்து ஃபைனலா எனக்கு வந்து கரெக்ட்டா இருந்துச்சு. அதுக்கடுத்து ஒரு 20 செகண்ட்ஸ்லயே நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். 1 ஸ்பூன் அளவு நெய்யும், கொஞ்சமா ஏலக்காயும் சேர்த்துருக்கிறேன். நெய் ஆப்ஷனல் தான். நமக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம். நான் வந்து எனக்கு நெய் பிடிக்குன்றதுனால இன்னைக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன். இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நம்ம வறுத்து வச்சிருக்கிற பொரியவும் இதோட சேர்த்துறணும். அடுப்பு ஆஃப் பண்ணிறணும். அந்த கல் பாகு ரெடி ஆனதும் அடுப்ப வந்து ஆஃப் பண்ணிறணும். இதையும் நம்ம வந்து சீக்கிரமா மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா, பாகு நல்லா கல்லா இருக்கிறதுனால டக்குனு வந்து இறுகி போயிடும். ஃபர்ஸ்ட்டு வெரகும்போது பாகு கரெக்ட்டா இருக்குமோ, பத்தாதோன்ற ஒரு டவுட் இருந்தது. ஆனா நல்லாவே இருந்தது. இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் நான் சொன்ன மாரி எனக்கு அதிகமா தான் தெரிஞ்சது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, பாகு காய்ச்சுறது. அப்புறம் இத வந்து அந்த சூட்டோடே நம்ம வந்து புடிச்சிரணும். அப்பதான் நமக்கு கரெக்ட்டா அந்த பொரி உருண்டை ஷேப் வந்து கிடைக்கும். கையில லேசா தண்ணி தடவிட்டு இத வந்து புடிக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஒரு பயம் இருந்தது, எங்க நமத்து போயிருமோன்னு. இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, அரிசி மாவ நம்ம வந்து கையில தேய்ச்சுட்டு, அந்த பொரி உருண்டைய வந்து கரெக்ட்டா ஷேப் பண்ணிக்கலாம். இல்லன்னா நெய் கூட நம்ம கையில தடவிட்டு பண்ணிக்கலாம். ஆனா எப்படி பண்ணாலும் நான் இன்னைக்கு வந்து அரிசி மாவு தான் யூஸ் பண்ணேன். முதல்ல கொஞ்சம் நெய் கையில தடவிட்டு, அதுக்கப்புறம் அரிசி மாவ தடவிட்டு தான் வந்து இந்த பொரி உருண்டை புடிச்சிருந்தேன். ஷேப் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருந்தது. எல்லாமே புடிச்சு முடிக்கும்போது ஒரு ஆர்வத்தோட பண்ணிட்டேன். கடைசில கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வந்து லேசா கை வந்து எரிஞ்சது. இது வந்து ஜென்ரலா நம்ம அந்த சூட்டோட பண்றதுனால அது இருக்கும் தான். உங்களுக்கு அந்த மாரி ஏதாவது இருந்ததுன்னா, நீங்க லைட்டா தண்ணிய தொட்டு பண்ணி பாருங்க. ஆனா அதோட ஷெல்ஃப் லைஃப் எவ்வளோ வரும்னு எனக்கு தெரியல. ஸோ ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு நெனச்சீங்கன்னா, இந்த மாரி அரிசி மாவ வச்சு நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. நான் இன்னைக்கு எடுத்திருந்த பொரி அளவுக்கு எனக்கு 15 உருண்டை வந்திருந்தது. மீடியம் சைஸ் உருண்டைகளா தான் நான் வந்து புடிச்சு வச்சிருக்கிறேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அ 5 நாள் வரைக்கும் நான் இத வந்து வச்சு சாப்பிட்டேன். ரொம்பவே கடைசி நாள் வரைக்கும் இது வந்து பொறு பொறுன்னு தான் இருந்தது. நல்ல ஒரு ஏர் டைட் பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு வந்து இத தூக்குவாளில மாத்தி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். நான் பண்ணியிருக்கிற இந்த பொரி உருண்டை உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவ லைக் பண்ணிட்டு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஆல்.